ஈரானை வந்து தன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து ஒரு அளவுக்கு மிரட்டணுன்றதுக்காக தான் இஸ்ரேலை வந்து வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இது வந்து நான் மிரட்டுறதால அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? யாருக்கு? அப்போ அமெரிக்கா வந்து இவங்கெல்லாம் மிரட்டி கிரட்டி ஊட்டிருக்கிறதால அங்கேருந்து பெட்ரோல் வளத்தை இப்போ ஈரான் இப்போ எல்லாருமே நம்மளுக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ரஷ்யாவும் சீனாவும் வந்து ஈரானுக்கு ஆதரவாக இருக்கு. அப்போ இன்னைக்கு உலகத்துல வந்து அமெரிக்கா விஞ்சுற அளவுக்கு பொருளாதாரத்து ரீதியாக யார் வளர்றான்? இப்போதைக்கு சீனா வளருது. சைனா தான். சீனா வளருது. அப்போ எங்க சீனா வளர்ந்துட்டானா உலகத்துல நான் தான் பெரிய பெரிய டான் அப்படின்ட்டு சொல்றாருக்கு. இப்போ பெரிய அடி விழுந்துரும்ல. ஆமா. அப்போ அடி விழுந்தா என்ன ஆகும்? எவனும் நம்மளை மதிக்க மாட்டான். ஏற்றுமதி இப்போ பார்த்தீங்கன்னா கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல டேக்ஸ் விதிக்கிறான். இந்தியா என்ன பண்றான்? நீ கொடுக்குற டேக்ஸ்லாம் நான் பயந்துடப்பா, நான் கேட்டுக்கண்டா அப்படின்ற மாதிரி இருந்தான். ஆனால் சைனாக்காரன் நீ போட்டால் நானும் போடுவேன்டான்றான், மிரட்டுறான். நீ மிரட்ட போட்டால் நானும் மிரட்டான். அதே மாதிரி ரஷ்யாவில் வந்து இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது ஜெலன்ஸ்கியை வந்து கூட்டு வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்ல மிரட்டுறான். அதிபர் அவரு ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி மிரட்டும் போது புதின்கிட்ட வந்து நீ போற நிப்பாட்டு இல்லைன்னா என்ன ஆகுன்ற. அதுக்கு ரஷ்யா புதின் என்ன சொல்றது? அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. இப்போ இந்த உலகத்துல 2 நாடுகள் தான் அமெரிக்கா வந்து சவால் விடக்கூடிய நாடு.